அனைவருக்கும் சமயக் தரிசனம். குணஸ்தானம் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஆகம கருத்துகளிலே வினைகள் என்பது குறித்தும் அந்த வினைகளை தவத்தின் மூலமாகவும் தூய பரிணாமத்தின் மூலமாகவும் தான் அவற்றை விளக்க முடியும். அவ்வாறு அனைத்து வினைகளையும் நீக்கிய பிறகே முழு தூய்மையானது ஆன்மாவுக்கு கிடைக்கும், சித்த நிலையை அடைய முடியும் என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த குணநிலை அதிகரிக்கும் பொழுது வினைகள் எல்லாம் குறைஞ்சும் போது குணநிலை அதிகரிக்கிறது. அவற்றை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் குணஸ்தானம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்கின்ற முதல் குணஸ்தானம் வித்யாத்வம், ரெண்டாவது குணஸ்தானம் சாசாதனம், மூன்றாவது குணஸ்தானம் மிஸ்ரம் என்று நாம் பார்த்தோம். இதற்கு பிறகு நான்காவது குணஸ்தானம்தான் நற்காட்சியினுடைய ஆரம்பம். நற்காட்சி கிடைக்கப்பெற்றால் நான்காவது குணஸ்தானமாகிய அவிரதன், விரதமில்லாத நற்காட்சியாளன் என்ற நிலை. அதன் பிறகு நற்காட்சியுடன் கூடிய விரதம் இருப்பவர்கள் தேச விரதன் என்கின்ற இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் கடைபிடிக்கின்ற அந்த விரதன், அந்த நிலை. அதன் பிறகுதான் துறவு நிலை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த துறவு நிலையிலே ஆறாவது குணஸ்தானம், ஏழாவது குணஸ்தானம் ரெண்டும் முனிகளுடைய ஆரம்ப நிலை. ஆறாவது குணஸ்தானத்திலே பிரமாதங்கள் இருக்கும், அதனால் பிரமத்தன் என்று கூறுவார்கள். அந்த பிரமாதங்கள் நீங்கிய பிறகு அப்பிரமத்த நிலையானது ஏழாவது நிலையாவது கிடைக்கும். அந்த விவரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதற்கு அந்த ஏழாவது நிலையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று, எவற்றையெல்லாம் தவம், குப்தி, சன்னைகள், பொறிகளை அடக்குதல், அவசிய கடமைகளை செய்தல், 7 பரிணாமங்களை மேற்கொள்ளுதல் மற்றும் 8 விதமான சுத்திகள், 9 விதமான யோகம், 10 விதமான ஊற்று, 11 அங்கங்கள், 12 அணுப்பிரேட்சை என்று சொல்லக்கூடிய மீள் சிந்தனைகள், 13 கிரியைகள் என்றால் செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மேருமந்திர புராணத்தினுடைய பாடல்களுடைய அடிப்படையிலே நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது 7வது நிலை வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த 7வது நிலையில் தான் அதன் பிறகு தூய்மை அடைகின்ற முனிவர் 2 பாதையில் பயணம் செய்வார். மேல் நோக்கி பயணம் செய்வது ஏணி, அதைத்தான் ஸ்ரேணி என்று கூறுகிறார்கள். ஸ்ரேணி என்று சொன்னால் படிக்கட்டிலே ஏறி மேலே போவது போல, ஒரு ஏணியிலே மேலே ஏறி போவது போல. அந்த இடத்திலிருந்து 2 விதமான ஏணிகள் இருக்கின்றன. அந்த பயணம் செய்கிற முனிவர் எந்த ஏணியிலே பயணம் செய்வார், அதை பொறுத்துதான் அவருடைய தூய்மையானது நிர்ணயிக்கப்படும். ஒன்று உபசம ஸ்ரேணி, மற்றொன்று ஷபக ஸ்ரேணி. உபசம ஸ்ரேணி என்று சொன்னால் வினைகளை உபசமம் வைத்தவாறே முன்னேற்றம் அடைவது. எல்லா வினைகளையும் தனிவு செய்து வைத்திருந்தாலும் தூய்மை கிடைக்கும். எது வரைக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கண்ணாடி டம்ளரில் இருக்கிற சேறு தண்ணி, அந்த சேற்று தண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக விட்டால் அந்த சேற்று பார்ட்டிக்கல் எல்லாம் அடியில் போய் தங்கிடும், மேலே தூய்மையான தண்ணி இருக்கும். இது உபசம நிலை. ஷயம், அதுதான் ஷபக என்று இந்த இடத்துல வருது. ஷயமாவது என்றால் அந்த சேற்று பார்ட்டிகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு தூய்மை தண்ணியாக வைத்தல். அப்போ இந்த 2 நிலை இருக்குது. உபசன நிலையில் என்ன ஆபத்து அப்படின்னா, அங்கு ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டால், அது கலங்கி விட்டால் அந்த தண்ணி, உடனே எல்லா தண்ணியும் அசுத்தமாயிடும். அதுபோலவே உபசமம் செய்து கொண்டே முன்னேறுகின்ற முனிவருக்கு ஏதாவது ஒரு கஷாயம் உதயமாகிவிட்டால் அவர் கீழ் வீழ்ச்சி அடைந்து விடுகிறார். இந்த 2 தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த உபசப ஸ்ரேணியிலும் சபக ஸ்ரேணியிலும் ஒரே மாதிரியான ஏற்றம்தான் நடைபெறும். வித்தியாசம் உபசமம் செய்தவாறே போகின்ற தூய்மை,
எல்லா வினைகளையும் க்ஷயம் செய்துவிட்டு போகின்ற தூய்மை. இந்த 2 விதமான தூய்மை நிலை மாறும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 7 வினைகள் பற்றி பார்த்தோம், சப்த பிரகிருதிகள் பற்றி. அவை உபசமம் செய்து வைத்திருந்தாலும் க்ஷயம் செய்து வைத்திருந்தாலும் நற்காட்சி கிடைக்கும். அப்போ உபசமம் வைத்திருந்த அந்த வினைகளை இங்கே க்ஷயம் செய்ய வேண்டும். அதே உபசம நிலையிலேயும் அது மேலே ஏறும். வரிசையின் சுருக்கி வையத்து உச்சியார் வடிவுதன்னை புருவத்தின் இடையின் மூக்கின் நுனியினார் பொருந்த வையத்து திரிவித யோகினோடும் சென்று வந்தாடும் சிந்தை உருவமற்றிதனை உண்ண வினைகள் 7 உடைந்தன்றே. வினைகள் 7, அந்த சப்த பிரகிருதி அவருடைய அந்த தவத்தை பற்றி சொல்கிறார். புருவத்தின் இடையிலே மூக்கின் நுனியிலே தன்னுடைய கவனத்தை எல்லாம் வைத்து திரிவித யோகம், மன வசன காயம் ஆகிய யோகங்களை எல்லாம் ஒருமைப்படுத்தி தவத்திலே இருக்கும் பொழுது அந்த 7 விதமான சப்த பிரகிருதிகள் என்கின்ற தரிசன மோகனமாகிய மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், சமயக்க பிரகிருதி மற்றும் தாரித்திர மோகனியத்தினுடைய அனந்தானுபந்தி கஷாயம் 4ம் சேர்ந்து 7 வினைகள் அங்கே உடைந்து விழுகின்றன என்று சொல்கிறார். அங்கே 7 வினைகள் தணிவு செய்திருந்தாலும் கூட நற்காட்சி கிடைக்கும். இங்கு அந்த வினைகள் அழிக்கப்பட வேண்டும். இல்லை அப்படி இருந்தால் உபசம ஸ்ரேணியாக முன்னேறுவார். அதற்கு அடுத்ததாக 7 வினைகளை பற்றி சொன்னார். அடுத்ததாக மோகனியத்தினோடும் 37 பகடி வீழா வேகயோகத்தோடுன்றா எழுந்த சுக்கில தியானம் வேகயோகத்தின் 2 பகடிகள் வீழ்ந்த வெய்யோன் மேகயோகத்தின் வீட்டின் விரிந்தன அனந்தனான்மை. இப்பொழுது 37 வினைகள், அடுத்ததாக இருக்கக்கூடிய 37 வினைகள். அந்த 37 வினைகளும் அதன் பிறகு வரக்கூடிய சுக்ல தியானத்தால் அழியும். சுக்ல தியானம் 4 வகை. அதில் ஆர்த்த தியானமும் ரௌத்திர தியானமும் தீய வினை, தீய தியானங்கள் செய்யக்கூடாதவை. தர்ம தியானமும் சுக்ல தியானமும் செய்ய வேண்டியவை. உயர்ந்த நிலை தியானம் சுக்ல தியானம். அதனுடைய விவரத்தை நம்ம நிர்ஜரை அதிகாரத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போது சுக்ல தியானம் என்கின்ற உயர்நிலை தியானத்தின் காரணமாக ஒரு 37 பகடி, பகடி என்றால் அந்த பிரகிருதின்னு நம்ம சொன்னோம் இல்லையா சமஸ்கிருதத்தில், அதை தான் பகடி என்று இதில் சொல்கிறார். வினை தான் 37 வகையான துணை வினைகள். அவை மட்டுமல்ல, கீழே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பகடிகள், 8, 2 8 16, 16 பகடிகள். ஒரு 7 முதலிலே 7 விதமான வினைகள் அகலும். 37 வகையான வினைகள் அடுத்ததாக அகலும். அதன் பிறகு சுக்ல தியானத்தின் காரணமாக 16 வினைகள் அகலும். இதை நாம் ஒரு கணக்காக எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் என்னென்ன வினைகள் என்பதும் இருக்கிறது. அதில் போனால் ரொம்ப டீட்டெயிலாக போகும். நிச்சயம் அதை ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம பதார்த்த சாரத்தில் அதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் இதை தெரிந்து கொள்ளலாம், அந்த குணநிலை உயர்கிறதுக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இந்த 2 பாடல்கள், மேர்மந்திர பாடல்கள் மூலமாக 7 வினைகள், 37 வினைகள், 16 வினைகள் எல்லாம் கழிகின்றன என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 7வது நிலை வரைக்கும் எப்படி முன்னேறுகிறார்கள் என்ற ஒரு கிராஃப் 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா படத்தில். அது மித்தியாத்துவம், இந்தாண்ட பக்கம் அதை எழுதியிருக்கோம். 2 என்பது சாசாதனம், 3 என்பது மிஸ்ரம். இதில் பார்த்தீங்கன்னா 3லிருந்து ரிட்டர்ன் வருது பாருங்கள், ஒரு சிகப்பு கோடு போட்டு காமிச்சிருக்கு. மீண்டும் மித்தியாத்துவத்தில் விழுந்துடும். திரும்பி ரிட்டர்ன் வரக்கூடியது அந்த அனந்த அனுபந்தி கஷாயத்தில் ஏதாவது ஒன்று உதயமாகிடுச்சுன்னா 3வது நிலை வீழ்ச்சி அடைந்து 1வது நிலைக்கு வந்துடும். அப்படி இல்லை என்றால் முன்னேற்றம் அடைந்து 4க்கு போகும். 4க்கு போனால் அது 5வது நிலையாக தேசவர்தன். 4 அவிரதன், 5 தேசவர்தன், 6 பிரம்மத்த முனிவர், 7 அப்பிரமத்தன். அப்போ அந்த 7 நிலைகளை பற்றி நாம் இதில் தெரிந்து கொண்ட பிறகு தான்
இந்த பாடல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த 7 வினைகள், 37 வினைகள், 16 வினைகள் எல்லாம் கழிகின்றன தவத்தின் மூலமாக. அப்படி அந்த கழிகின்ற விஷயம் அபூர்வகரணம் என்று கூறப்படுகின்ற நிலை. அது அதப்பிரவர்த்திகரணம் என்று ஒரு நிலை, அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. இந்த வினைகள் எல்லாம் கழிகின்ற விதத்தை இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 சொன்னாங்க இல்லைங்களா? தரிசன மோகனியம் 3, சாரித்திர மோகனியம் 4, அனந்த அனுபந்தி. அந்த 7 தான் இது ஃபஸ்ட்டு காமிக்கிற அந்த 1வது பாயிண்டில் கொடுத்துருக்கக்கூடியது 7 வினைகள். அதன் பிறகு 37 கழிகிறது என்று பார்த்தார். அதனுடைய விவரம் தனியாக டேபிளேஷனில் தரும். அந்த 37 பார்த்தீங்கன்னா இங்கே 16, 5, 13, 3 என்று சாரித்திர மோகனத்தினுடைய சஞ்சுவலன கஷாயம் 4, புருஷவேதம் தவிர மீதியெல்லாம் அங்கே கழிஞ்சிடும். தரிசன மோகனத்தில் 5 கழியும், மொத்தம் 9, அதில் 5 இங்கே கழிஞ்சிடும். நாம வினையில் ஒரு 13 கழிஞ்சிடும். ஆயுள் வினையில் 3 வினை இங்கே கழியும் அல்லது மறைந்திருக்கும். உபசமமாக இருந்தால் மறைஞ்சிருக்கும். தேவ, விலங்கு, நரககதி அங்கே இருக்காது. மனுஷனாக இருப்பவர் தான் தவம் செய்கிறார், அதனால் அந்த மனுஷகதி மட்டும்தான் அங்கே இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம அந்த 37ஐயும் இதில் காட்டுகிறாள். 7ம் 37ம் அபூர்வகரண அந்த நிலையிலே, கரணம் என்றாலே செயல்பாடு, அந்த நிலையில் தான் அதிகமான வினைகள் எல்லாம் அழிகின்றன. அதற்கடுத்து அனிவிருத்தி கரணம். அபூர்வகரண நிலையில் அழிந்த உபசமமான வினைகள் அதே நிலையில் நீடிக்கும். அங்கே அழிந்ததோ உபசமமாக இருப்பதோ அதே நிலையில் இருக்கும். அது தவிர அங்கு புருஷவேதம் இருந்தது இல்லைங்களா? 2வது வரிசையில் பாருங்கள், புருஷவேதம் தவிரன்னு இங்கே இருக்குது. அந்த புருஷவேதம் இங்கே கழிஞ்சிடும். அதே சஞ்சுவலனத்தில் 4 இருக்குதுன்னு அங்கே கொடுத்துருக்கோம். அந்த 4ல் லோபகஷாயம் தவிர சஞ்சுவலன, குரோதம், மானம், மாயை அவை கழிந்துவிடும் அல்லது உபசமமாகிவிடும். அப்போ இங்கே 4 வினைகள் இந்த இடத்திலே விலகுகின்றன அனிவிருத்தி கரண நிலையில். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் சூஸ்ம சாம்பிராயன் என்ற இந்த நிலை. சாம்பிராயன் என்றால் வினை வருகை, ஊற்று. அது மிக சூட்சமமாக இருக்கும். வினையே அந்த இடத்துல வராது, அவருக்கு செயல்பாடு எதுவுமே இருக்காது. மனம், வாசனை, காயத்தால் செயல்பாடு இருக்காது. மனம் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நிலையில் அந்த கடைசியான கஷாயம் சஞ்சுவலன லோப கஷாயம், அதுதான் கடைசியாக வெளியே போகும் கஷாயத்தில். அது அழிகிறது. அது அழித்ததால் ஞானாவரணியும் மொத்தத்திலே 5 தான், அது அழிஞ்சிரும். அந்தராயமும் 5 அழிஞ்சிடும். இதெல்லாம் காதி வினைகள். தரிசனாவரணத்தில் அங்கே அழிஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய 6 இங்கே அழியும். இங்கேயே 5 தான் போடணும், அது 6ன்னு கொடுத்துருக்கு தவறா. அதை கூட்டி பார்த்திங்கன்னா 16 வந்துடும். சூஷ்ம சாம்பிராயத்தில் 16ஆனது கடைசியாக வரக்கூடிய ஈரென்னு வந்தது இல்லைங்களா? அந்த 16 இங்கே விலகிவிடும். இது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா அதில் புரியும். கொஞ்சம் விவரம் சொல்ல வேண்டும் என்பதால் தான் இதை கொஞ்சம் காமிச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இந்த 11வது நிலை ரொம்ப முக்கியமான நிலை. சபக ஸ்ரேணி, உபசம ஸ்ரேணின்னு 2 ஸ்ரேணி சொன்னோம். உபசமம் ஆகிக்கொண்டே வந்தாலும் இந்த 11வது நிலைக்கு வரலாம். அப்படி வரும்பொழுது அந்த 10வது நிலைக்கு வந்த ஒரு முனிவர் அந்த 10வது நிலை வரைக்கும் உபசம நிலையிலேயே வந்தால், வினைகளை அழிக்காமல் வினைகளை தணிவு செய்து கொண்டே வந்தால், அந்த 10வது நிலைக்கு மேலே அவருக்கு முன்னேற்றம் கிடைக்காது. இந்த 11வது நிலைக்கு வந்துடுவார். 7ஆம் நிலையில் முதல் வினைகளில் உபசம நிலையிலே வைத்திருப்பதால் இந்த குணஸ்தானம் ஏற்படுகிறது. வினைகள் அழியவில்லை, தனிவடைஞ்சிருக்குது. இங்கே கலங்கிடும். இங்கே கலக்கத்தால் அந்த தண்ணி எப்படி அழுக்கு தண்ணியாக மாறிடுதோ அதுபோல் வினைகள் அழியாததால் அவருடைய துறவினுடைய தவத்தினுடைய தூய்மை அழிஞ்சி வீழ்ச்சி ஏற்படும். ஏற்கனவே 3ஆம் ஸ்தானத்துலேருந்து 1க்கு போச்சு பாருங்க, அந்த மாதிரி. இங்கு துறவில் உபசமத்தாலே வந்திருந்தால் இந்த 11வது நிலைக்கு வருவாங்க.
11வது நிலைக்கு வந்துட்டால் முன்னேற்றம் இல்லை, அது வீழ்ச்சி தான் கிடைக்கும். அப்போ ஷயமே செய்து கொண்டு வந்திருந்தால் இந்த 11வது நிலைக்கு அவர் வரமாட்டார். அந்த முனிவர் 10வது நிலையிலிருந்து 11க்கு ஷயம் செய்த அந்த முனிவர் வரமாட்டார். அதனால் இதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உபசாந்த கஷாயம்னு சொல்கிறாங்க. உபசமம் செய்து கொண்டே வந்ததால் வருகின்ற நிலை தான் இந்த 11. உபசமம் செய்யாமல் ஷயம் செய்து கொண்டே முழுவதும் வினைகளை எல்லாம் அழித்து கொண்டே வந்திருக்கின்ற முனிவர் 12வது நிலைக்கு வந்துடுவார். அதுக்கு பேர் ஷீன கஷாயம். ஷீனம்னா அதான் ஷயம் செய்துவிட்டு எதுவுமே வினைகளே இல்லாத நிலை வந்துடுவார். அப்போ அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். 10வது நிலை வரை உபசமம் செய்து கொண்டே வருகின்ற முனிவர் 11வது நிலையில் போயிட்டு அவர் வீழ்ச்சி அடைந்து விடுவார். அந்த 10வது நிலை வரை ஷயம் செய்து கொண்டே வினைகளை அழித்து பாக்கி இல்லாமல் அழிச்சிக்கிட்டே வர்ற ஒரு முனிவர், அவர் 11க்கு போக மாட்டார், 10லிருந்து 12க்கு தாவி விடுவார். அதுதான் ஷீன கஷாயம். இதில் என்னென்ன வினைகள் எப்படி அழிஞ்சிருக்கின்றதுன்னு நம்ம பார்க்கலாம். மோகனியத்தில் 28, அது அபூர்வகரணல் 23, அணிவருத்தியில் 4, இதில் 1ன்னு மொத்தம் 28 அழிஞ்சிரும். தர்ஷனாவரணியும் அதே போல் தான், இங்கே 5 இங்கே 4 மொத்தம் 9 அழிஞ்சிரும். இந்த 3 நிலைகளை தான் பார்க்கணும். அபூர்வகரணன், அன்மிருத்திகரணன், சூஷ்ம சாம்பிராயம். 8, 9, 10 குணஸ்தானங்கள். ஞானாவரணத்தில் 5, சூஷ்ம சாம்பிராயத்தில் அழிஞ்சிரும். இப்போ தான் பார்த்தோம். அந்தராயத்தில் 5 அங்கே அழிஞ்சிடும். இப்போ அகாதி வினைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. 47 அழிஞ்சிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 28, 9, 5, 5 எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேதனீயம் அது நிலுவையாக இருக்கும். நாமகர்மத்தில் ஒரு 13 அழிஞ்சதுன்னு நாங்கள் பட்டியலில் காமிச்சேன். அது போக மீதி இருக்கக்கூடிய 80 இங்கே இருக்கும். ஆயுள் வினையில் 3 வினை அழிஞ்சு தான் பார்த்தோம். மனித கதி மட்டும் அங்கே இருக்கும், மனித ஆயுள் மட்டும் இருக்கும். கோத்திர வினைகளில் 2 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நமக்கு தெரியுது, 148 வினைகளிலே மீதி இருக்க 67 வினைகள் அழிஞ்சிடும். மீதி இருக்கக்கூடிய வினைகள் 85 வினைகள் இருக்கும். இந்த 85 வினையும் அகாதி வினைகள் தான். காதி வினைகள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. காதி வினைகள் அழிந்து விட்டால் கேவலியாக அந்த முனிவர் மாறிவிடுவார். கேவல ஞானம் அவருக்கு கிடைத்துவிடும். அவருக்கு முக்தியானது உறுதி. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 85 இருந்தாலும் அவர் இது எல்லாம் அகாதி வினைகள் என்பதால் அவருடைய ஆயுள் முடியும் போது இது எல்லாம் தானாக அழிஞ்சிடும். இந்த 85 வினைகளும் மீதி இருக்கக்கூடிய அந்த வினைகள் 63 வினைகள் மட்டும்தான் அவருடைய இந்த 12 குணஸ்தானம் வரைக்கும் அழிஞ்சிருக்கிறது. 13வது குணஸ்தானம் சயோக கேவலி என்று அழைக்கப்படுகின்ற குணஸ்தானம். சயோக கேவலினா எல்லா காதி வினைகளும் அழிந்த பிறகு அவர்கிட்ட ஒரே ஒரு யோகம் மட்டும்தான் இருக்கும். ஒன்று தான் இருக்கும். உடம்பு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட. காய யோகம் மட்டுமே இருக்கும் அவர்கிட்ட. அந்த உடம்பு ஒன்று தான் இருக்கிறது. ஆயுள் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு போயிடும். யோகம் சயோகம், யோகத்தோடு கூடியது இந்த கேவலி. யோகத்தோடு இருக்கக்கூடிய கேவலி இது காய யோகம். இந்த நிலையில்தான் அரகந்தர்களுக்கெல்லாம் சமோசரணம் ஏற்படுகிறது. எவ்வளவு காலம் அவர்கள் திவ்யதுணி மூலமாக அறவுரையாற்றி கொண்டே இருக்கிறார்களோ அது எல்லாம் இந்த சயோக கேவலி நிலையில் தான் நடைபெறுகிறது. இதுதான் நீண்ட காலமாக இருக்கும். உடனடியாக முடிவுக்கு வராது. அரகந்தராக இருந்தால் உடனடியாக முடிவுக்கு வராது. ஏன்னா அவங்க திவ்யதுணி மூலமாக அறவுரையெல்லாம் சொல்லிட்டு தான் அதன் பிறகு தான் எவ்வளோ காலம் நம்ம மகாவீரர் சொன்னார் 12 ஆண்டுகள் அந்த சமோசரணம் நடத்தி கொண்டே இருந்தார். அது எல்லாம் இந்த சயோக கேவலி தான். அவருக்கு மிக குறைந்த பீரியடு. ரிஷபதேவர்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த சயோக கேவலி நிலையிலேயே அவர் திவ்யதுணி மூலமாக சமோசரணத்தோடு அவர் போகிற இடமெல்லாம் சமோசரணம் போகும். நம்ம அதை பார்த்துருப்போம். அது ரொம்ப டீட்டெயில். அதனால் இந்த சயோக கேவலி நிலை 13வது கேவலி நிலை. அப்போ உடம்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. காய யோகம் மட்டுமே இருக்கும். அதன் பிறகு அதுவும் முடிகின்ற நேரத்திலே அவர் அயோக கேவலியாக மாறிவிடுகிறார். இப்போ என்ன செய்வார், சமோசரணத்தை எல்லாம் துறந்து விட்டு விவிக்த சையாசனம் என்பார்கள். தனியாக யாருக்குமே தெரியாத இடத்திலே சென்று அந்த காயோத்சரமாக நின்று ஒரு அந்தர்முகூர்த்த நேரத்திலேயே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முதல்ல கேவல சமுத்காதம்
தண்டம், அதன் பிறகு ஒரு கவாடம், பிரதரம் மற்றும் லோகப்பூர்வம் என்ற 4 நிலைகளில் அந்த கேவல சமுத்காதத்தை செய்து காதி வினைகள் அழிந்துவிட்ட நிலையிலே அகாதி வினைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அழிகின்ற மாதிரி சமுத்காதம் செய்து உடனடியாக அவருடைய உயிரானது பிரிந்து ஒரு சமய நேரத்தில் மிக குறைந்த அந்த நேரத்திலே உயரே சென்று சித்தசீலாவை அடைந்து விடுகிறது. அதை தான் இந்த மேருமந்திர புராணத்தில் சொல்கிறார் பாருங்க. ஆயிடை 85 வினை கெட அக்கணத்தே போய் உலகுச்சி புக்கான் பொருந்தி என் குணங்களோடும் தூயவான் மலர் சொரிந்து துதித்துடன் அமரர் போனார். ஆயுடை 85 வினை, அதான் கடைசியாக இருந்தால் அந்த 85 வினை கெட்ட உடனே உலக உச்சியில் சென்று பொருந்தி விடுகிறார் 8 குணங்களோடு. அவர்தான் சித்தர். அரகந்தராக இருந்தவர், கேவலியாக இருந்தவர் எல்லோரும் சித்தராக மாறிவிடுகிறார்கள் அந்த அகாதி வினை அழிந்ததும். இப்போ இந்த கிராஃபில் மீதி இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 7வது நிலையிலிருந்து 8வது நிலைக்கு அபூர்வகரண நிலைக்கு போகிறாரு. அங்கேருந்து அணிவருத்த கரண நிலைக்கு போகிறாரு. 10வது நிலைக்கு போகிறார் சூஷ்ம சாம்பிராய நிலையில். அங்கே இருந்து உபசமம் செய்தவர் 11க்கு போயிடுறார். இந்தாண்ட பாருங்கள் 11. ஆனால் அது ரிட்டன் ஆகிடும். இங்கே ரெட்டு கோடு போட்டு மறுபடியும் திரும்ப 10க்கும் போகலாம், 9, 8, 7 போய் கூட நின்றுடும். அது வீழ்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் ஷயம் செய்து கொண்டே வருகின்ற முனிவர் 10லேருந்து 12க்கு போயிடுவார். 12, 13, 14 அயோக கேவலி. யோகம் என்றால் யோகமே இல்லாது, காயம் மட்டும்தான் இருந்து அதுவும் போயிடுச்சு. அங்கேருந்து மேலே போனீங்கன்னா இங்கே சித்தசீலாவில் சென்று அந்த ஆன்மாவானது அடைக்கலம் அடைந்து விடுகிறது. இதுதான் 14 குணஸ்தானங்கள். அயோக கேவலி வரை இருக்கின்ற அந்த 14 குணஸ்தானங்களை அடைந்த பிறகுதான் சித்தசீலாவை அடைகிறது ஆன்மா, முக்தி பெறுகிறது, வீடு வேறு அடைகிறது என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த ஒரே ஒரு சூத்திரத்தில் நம்ம இப்போ 9 பதிவு பார்த்துருக்கோம். 13வது காதைக்கு மட்டுமே. மக்கன குண டானேகிய சௌதசிஹி ஹவந்தி தஹ அசுத்தனயா வின்னேயா சம்சாரி சவ்வே சுத்தாஹோ சுத்தனயா. மார்கண குணஸ்தானங்கள் 14 உள்ளன என்பது அசுத்தநயம். ஆனால் அது சம்சாரத்திலே இருக்கின்ற நிலை சுத்தநயத்தின்படி அது சுத்த ஆன்மாவாக இருக்கிறது என்று இதிலே இந்த 2 வரிக்கான விளக்கம் நாம் 9 பதிவுகளாக நாம் பார்த்திருக்கிறோம். இது கொஞ்சம் முக்கியமானதுன்றதால அவ்வளோ விரிவாக பார்க்க வேண்டியிருந்தது. இதில் பல விஷயங்கள் முதல் தடவையில் புரியாமல் இருக்கக்கூடும். அதில் நான் சொல்லுகின்ற அந்த திறமையிலே இருக்கின்ற குறைபாடு அல்லது கொஞ்சம் தாண்டி போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் வரும்போது இது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். நீங்கள் மீண்டும் 1 முறை 2 முறை இந்த பதிவினை யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வசனங்களோடும் அந்த எழுத்து உருவிலையும் நீங்கள் பார்த்து அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏதாவது அதில் குறைபாடு இருந்தால் சுட்டி காட்டுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த காதைக்கு நம்ம சென்று விடலாம். அதனால் இந்த குணஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம சமணத்திலே காட்டப்பட்டு இருப்பதனை நாம் பார்க்குறோம். இந்த யூடியூப்பில் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப்பு அதில் பதிவுகளை நான் செய்து வருகிறேன். இப்போது ஓரளவுக்கு குரல் சரியாக இருக்கிறது என்பது தான் நம்ம கேட்குறவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த நிலையிலே அந்த யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வேண்டுகோள் அது. அதே போல் அந்த லைக்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம், சந்தேகங்களை எழுப்பலாம். எனவே தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா.